விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு திருமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல முத்துக்குமார சுவாமி. இது தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டையில் அமைந்திருக்கு. இந்த செங்கோட்டையில பன்மொழி அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேலதான் இந்த முத்துக்குமார சுவாமி இருக்கிறார். இந்த இடம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். அகத்திய மாமுனிவர் இந்த முருகப்பெருமானை வணங்கி இருக்கிறார். இது ஒரு ஒரு பக்தனினுடைய ஒரு கனவுல முருகப்பெருமான் நான் இந்த இடத்துல இருக்கேன் ஒரு மரத்துக்கடியில, அது எறும்பு கட்டெறும்பு ஊர்ந்து சென்று என்ன நான் இருக்கிற இடத்த காண்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அரசன்ட்ட போய் சொல்லி அரசனும் அவரும் போய் பார்க்கும் பொழுது கட்டெறும்பு ஊர்ந்து சென்ற அந்த இடத்தை காண்பித்தது. அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அழகான இந்த முத்துக்குமார சுவாமியினுடைய திருவுருவம் இருந்து அதற்கு பின்னர் அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. விசாக நட்சத்திரம் இங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. இங்க பரிகார பூஜைகள், ஹோமங்கள் எல்லாமே பண்றாங்க. பால் அபிஷேகம் பண்றாங்க. இந்த முத்துக்குமார சுவாமிகிட்ட என்ன ஒரு விசேஷம்னா, 3 விதமான ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்காம். அது என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமலா, விபவா, விபுலா, இந்த 3 சக்திகளும் இந்த முத்துக்குமார சுவாமிகிட்ட இருக்கிறதுனால விசாக நட்சத்திரக்காரர்கள் இங்க சென்று அவங்களுடைய பரிகாரத்தை, நட்சத்திரத்திற்கான பரிகார தோஷத்தை இங்க நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மற்றவர்களும் இங்கு விசாக நட்சத்திரத்தன்று செல்லலாம். பங்குனி உத்திரம் இங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வைகாசி விசாகம், முருகனுக்கு உண்டான அனைத்து நாட்களுமே இங்க ரொம்ப விசேஷம்தான். இன்னைக்கு நம்ம இதை பேசும் பொழுதும் கூட இன்னைக்கு சஷ்டி திதி தான். ஸோ முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியில விசாக நட்சத்திரமும் இன்னைக்கு கூடிய ஒரு நாள். முத்துக்குமார சுவாமி நமக்கு, நம்ம எல்லாரும் எங்கிருந்து அவரை நினைக்கிறோமோ அவர் அருள் நமக்கு கிடைக்கட்டும்.